ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல டாப்ல எந்த மூவி இருக்குன்னு பாத்துருவோமா? இது எழுதிட்டு இருக்கேன் ஒன்று யோசனை வந்துச்சு. மாரி படத்தோட டைலாக் தான். அங்க போட பாரு, யாரு வருஷம் வருஷம் யார் பேர் வருதுன்னு பாரு. அந்த மாதிரி டைலாக்ல எழுதுறேன். எல்லாம் அவர் பேராவே நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ டாப் 10ல இருந்து டாப் 8 தான் சொல்ல போறேன். ஏன்னா டாப் 10 இந்த 2 9, 10 தேவையில்ல. டாப் 8ல சொல்றேன். எந்தெந்த மூவி இருக்கான்னு பாத்துருவோம். இதுல டாப் 8ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல அண்ணாத்த அண்ணாத்தன்னு படம் வச்சு அந்த படம் தான் இருக்கு. இந்த படம் ஒரு ஃபேமிலியான படம். ஆனா இவர் மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க நம்ம டைரக்டர் மேல. ஏன்னா சிறுத்தை படத்துல பயங்கரமா ஹிட் கொடுத்தாரு. வீரம் அஜித்தை வச்சு பயங்கரமா ஹிட் கொடுத்தாரு. ஊடாக்குல 2 படம் சிற்பமானாலும் விசுவாசத்துல கை கொடுத்து தூக்கி ஹிட் கொடுத்தாரு. அது அண்ணாத்த அண்ணாத்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அண்ணாத்த படம் 24.40 கோடி வசூல் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். டாப் 7ல நம்ம தளபதி நடிச்ச லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண மாஸ்டர் படம் தான் இருக்கு. இந்த படம் பயங்கரமா எடுத்திருந்தாரு. இது வந்து இந்த படத்தோட கதை அவர் வாழ்க்கையில் நடந்தது. அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சிருந்தாங்களாம். அப்போ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கவர் குடிச்சிட்டு வருவாரு. குடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து யாரையும் குடிச்சாலும் பேச மாட்டாராம். ஆனா அந்த டைம்ல பேசுவாராம். ஏன் போய் இவங்க பேசுறீன்னு கேட்டா அவர் காலேஜ் வாத்தியாரா அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. அதே கருவாச்சி படம் எடுத்ததான் மாஸ்டர் படம். பயங்கரமா ஹிட் ஆச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன வசூல் ஆயிருக்குன்னா 25.40 கோடி வசூல். டாப் 6க்கு வந்துடும். நம்ம தலா அஜித் குமார் நடிச்ச இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் தான். இந்த படத்தை மைக்கேல் திருமேனி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு 2 வருஷமா அஜித் ஃபேன்ஸ்லாம் காத்திருந்தாங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும். இதே வலிமைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி விடாமுயற்சிக்கும் இங்க ஆளக்கானுமே தளபதி தான் வருஷத்துக்கு படம் நடிக்காரு. சில வருஷமா 2 படம் நடிக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டா பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆச்சு விடாமுயற்சி படம். ரொம்ப எதிர்பார்ப்போட பார்க்க போனாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பயங்கரம் பண்ணிட்டு படம். ஆனா படம் நல்லா தான் இருக்குன்னா எப்பவும் அஜித்தை வச்சு கமர்ஷியல் படம் எடுக்காம ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காரு மைக்கேல் திருமேனி. இந்த படத்துல அனிருத்தா மியூசிக் போட்டிருக்காரு. பிஜி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எனக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோன்னா 25.50 கோடி வசூல். டாப் 5ல எந்த மூவி இருக்குன்னா தல அஜித் குமாரோட ஹச் வினோத் டைரக்ஷன்ல வலிமை படம் தான். இந்த வலிமை படக்கும் 2 வருஷம் வெயிட் பண்ணாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியத்துல போய் வலிமை அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி வலிமை அப்டேட் அப்போ ரொம்ப அஜித் ஃபேன்ஸ். ஏன்னா அவர் வந்து வருஷம் நடிச்சிட்டு இருப்பாரு. இந்த வலிமைக்கு 2 வருஷம் ஆகிட்டாரு. இப்போ விடாமுயற்சி 2 வருஷம் ஆகிட்டாரு. அதே மாதிரி வலிமை படம் ஒரு பயங்கரமா ஹிட் ஆச்சு. அவர் ரேஸ் என்ன ஸ்டண்ட் பண்ண என்ன. ஆனா மக்களுக்காக சும்மா நடிச்சுட்டு போகாம கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட்லாம் பண்ணி வலிமை படத்தில் நடிச்சிருப்பாரு. பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அந்த படம் எவ்வளவு வசூல் அடிச்சிருக்குன்னா 28.30 கோடி வசூலாயிருக்கு. டாப் 4ல எந்த மூவி இருக்குன்னா நம்ம தளபதி நடிச்ச வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் இப்போ ரிலீஸ் ஆச்சு. விளையாட்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மங்காத்தா மாதிரி அடிக்கடி பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா மங்காத்தெல்லாம் அந்த லாரி சீன்லாம் பயங்கரமா இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. ஆனா இந்த கோட் படம் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் எடுத்திருக்காப்ல. இந்த படம் எவ்வளவு வசூல் அடிச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல 31 கோடி வசூல் ஆகிருக்கு. டாப் 3க்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த மாதிரி உள்ள டைரக்டர் அந்த மாதிரி உள்ள ஹீரோ அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால வந்துச்சு. சரி டாப் 3 எதா இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ தேர்ட் பிளேஸ்ல இருக்குது நம்ம தளபதி நடிச்ச குருதாஸ் டைரக்ட் பண்ண சர்க்கார் படம் தான். ஒரு அரசியல் வச்சு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆச்சு. நல்லாவே நடிச்சிருப்பாப்ல. சூப்பரா இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் சொல்லவே வேணாம். பயங்கரமான ஹிட் மூவிலாம் கொடுத்துருக்காரு. 7ஆம் அறிவு, அப்புறம் கத்தி அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹிட் மூவிலாம் கொடுத்துருக்காரு. சர்க்கார் படம் எடுத்தாரு. இந்த படம் அரசியல் வச்சு எடுத்திருந்தாரு. நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்குன்னா சர்க்கார் படம் 31.78 கோடி வசூலாயிருக்கு. இப்போ டாப் 2ல செகண்ட் பிளேஸ்ல என்ன மூவி இருக்குன்னா நம்ம தளபதி நடிச்ச லியோ மூவி தான். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணாரு. லியோ மூவிக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா லியோ மூவி ஃபர்ஸ்ட் சொல்லலாம் செகண்ட் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் அதோட வெயிட்டிங்கான பயங்கரமான மூவிலாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லியோ படத்துல அர்ஜுன் நடிச்சிருந்தாரு. திரிஷா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா எடுத்திருந்தாங்க. படம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் பார்க்கல பயங்கரமா இருந்துச்சு. படமே சூப்பரா இருந்துச்சு. அனிருத் மியூசிக் வேற பயங்கரம் பண்ணியிருப்பாரு. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா எப்பவும் பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ கில்லி படமா எடுத்துக்கோங்களேன். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. ஆனா அந்த மாதிரி இல்லை. இப்போ எடுக்கிற படங்கள்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இதுல லியோ படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு வசூலாயிருக்குன்னா 34 கோடி வசூலாயிருக்கு. டாப் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த படம் இருக்குன்னா நம்ம தளபதி நடிச்ச என்னடா தளபதி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. அவர் தாங்க வசூலாம் நிறைய எடுத்து வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல. நம்ம தளபதி நடிச்ச நெல்சன் டைரக்ட் பண்ண பீஸ்ட் படம் தான். டாக்டர் படம் நெல்சன் எடுத்து பயங்கரமா கொடுத்தாரு. ஒரு வித்தியாசமா எடுத்திருப்பாரு. உடனே இந்த பீஸ்ட் படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ஆகி போச்சு.
அதே மாதிரி பீஸ்ட் படத்தில் ஒவ்வொரு லுக்கும் பயங்கரமாக இருக்கும். அப்படி அப்படி பயங்கரமாக இருக்கும். சட்டையில் வெள்ளை சட்டையில் அப்படி ரத்தக்கரை மாதிரி போட்டிருக்கும். சூப்பர் சூப்பர் லுக்லாம் விட்டுருந்தாரு, பயங்கரம் பண்ணியிருந்தாரு. ட்ரெய்லர் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லுக்கு ஒன்றுமே சூப்பர் செதுக்கி வச்சிருந்தாரு. அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அதனால ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. படம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் 2ஆம் நாள் 3ஆம் நாள் போவேல விமர்சனங்கள் நிறைய ஆயிடுச்சு. அதனால ஆனால் படம் நல்லா தான் இருக்கும். நல்லா பார்க்கலாம். இப்போ வர படம் எல்லாமே ஒரு 2 வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அந்த படமும் அதே மாதிரி தான். பீஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோன்னா 35 கோடி. இதான் டாப் 1ல இருக்குது. இந்த கொலைலாம் அழிச்சிட்டு திரும்ப முதல் இடத்துக்கு யார் வரான்னு தெரியல. அதுக்கு சில வருஷங்கள் ஆகும். இப்போ தான் நிறையா ஹீரோக்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க. தளபதி வந்தாங்க. இதுக்கடுத்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. தனுஷ், எஸ்டிஆர், சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி பல ஹீரோக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதில் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார், தளபதி அந்த மாதிரி காம்பினேஷனில் யார் வருவான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாப் 8 மூவி சொல்லியிருக்கேன். இந்த மூவியில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.